ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஆலங்குளம் தொகுதியில் மறுபடியும் திமுக இருக்கு இல்லையா, திமுகவினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கா. மறுபடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஆல்ரெடி வந்துட்டு அதிமுகவில் நின்று ஜெயிச்சிருந்த மனோஜ் பாண்டியன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு திமுகவில் சமீபத்தில் ஜாயின் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் ஜாயின் பண்ணும்போதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆலங்குளத்தில் மறுபடியும் சீட் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையோட தான் ஜாயின் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆலங்குளம், ஒரத்தநாடு, தேனி இந்த தொகுதிகள்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா திமுக ஜெயிக்க முடியாத இடங்களா இருந்ததுனால வந்த உடனே மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் தொகுதிகளை திமுக தலைமை ஒதுக்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுல வைத்தியலிங்கம் அண்ட் ஓபிஎஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க தொகுதியில கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா மனோஜ் பாண்டியனுக்கு சீட்டு கொடுத்தாலுமே மறுபடியும் மனோஜ் பாண்டியன் ஆலங்குளத்துல வின் பண்ணிடுவாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா வந்துட்டு ஹரிநாடா, ராக்கெட் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்க வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஆலங்குளத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாடார் சமுதாய மக்களுடைய வாக்கு அப்படின்றது அங்க அதிகமா இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா வந்துட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்ததுனால மனோஜ் பாண்டியனுக்கு ஒருவித நெருக்கடி ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா கடைசி நேரத்துல வந்துட்டு இவங்க ரெண்டு பேருடைய வேட்புமனு அப்படின்றதும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறதுனால மறுபடியும் மனோஜ் பாண்டியனுடைய வெற்றி அப்படின்றது உறுதி பண்ணப்பட்டிருக்கு. இது திமுக வட்டாரங்கள்ல ரொம்ப பெரிய ஆர்ப்பரிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறுபடியும் ஆலங்குளத்துல வெற்றி உறுதியானது எப்படி, அதை தாண்டி யார் இந்த மனோஜ் பாண்டியன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் பாண்டியனுடைய அப்பாவான PH பாண்டியன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அப்படின்னே சொல்லலாம். எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா ரெண்டு பேருடைய குட் புக்லையுமே இடம் பிடிச்சவர்கள்ல PH பாண்டியனும் ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ PH பாண்டியன் வந்துட்டு எம்ஜிஆர் மேல எந்த அளவுக்கு பாசமும் மரியாதையும் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு டைம் ராமாபுரம் வீடு இருக்கு இல்லையா, எம்ஜிஆருடைய வீடு, அதுக்கு கரண்ட் பில் கட்டலை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சோடனே நேரா போய் அந்த வீட்டுக்கான கரண்ட் பில் என்னமோ அதை கட்டிட்டு வந்தாராம் PH பாண்டியன். இது அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரையே நெகிழ வச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பல இருந்து அரசியல் இருந்தவர் வந்துட்டு பார்த்தோம்னா ஜெயலலிதா அவருடைய காலத்திலேயே மனோஜ் பாண்டியனையும் உள்ள கொண்டு வந்திருந்தாரு. படிப்படியா வந்துட்டு கட்சியில பதவிகள் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறமா MLA சீட்டும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. என்னதான் வந்துட்டு சென்னையில இருந்தாலும் கூட தென் மாவட்டத்தில் தன்னுடைய செல்வாக்கு இருக்கு, குடும்ப செல்வாக்கை வந்துட்டு பறிப்போக விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால PH பாண்டியன் தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி அந்த தென் மாவட்டங்கள் சைடில் சீட்டு வாங்கினாரு. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம மனோஜ் பாண்டியன் இருக்கார் இல்லையா, அவருக்கும் வந்துட்டு சீட் ஒதுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். 2001 சேரன் மகாதேவி தொகுதியில் நின்றிருந்தாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு 2010 to 16 மாநிலங்களவை பதவி அப்படின்றதும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. 2021 OPS அண்ட் EPS ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணியிருந்தப்போ வந்துட்டு ஆலங்குளம் தொகுதியை கேட்டு வாங்கியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆலங்குளம் தொகுதியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு திமுகவும் பூங்கோதை அப்படின்னு சொல்லக்கூடிய கேண்டிடேட்டை நிப்பாட்டி இருந்தாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹரிநாடாருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது மனோஜ் பாண்டியனுடைய வெற்றியை உறுதி செஞ்சிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லாஸ்ட் டைம் வந்துட்டு ஹரிநாடார் இருக்கார் இல்லையா, அதே தொகுதியில் போட்டிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட 38,000 ஓட்டுகள் அப்படின்றது ஹரிநாடாருக்கு விழுந்துருந்துச்சு. அந்த 38,000 ஓட்டுகள் தான் வந்துட்டு திமுக இருக்கு இல்லையா, ஹரிநாடார் பிரிச்ச அந்த 38,000 ஓட்டுகள் தான் திமுகவுடைய தோல்விக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்பட்டிருந்துச்சு, முக்கியமான காரணமா பேசப்பட்டிருந்துச்சு. அந்த 38,000 ஓட்டு அங்க போனதுனால தான் மனோஜ் பாண்டியன் ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டைமும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கடுமையான டஃப் ஃபைட், டிவிகேவினுடைய வரவு, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்கள், இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு சமாளிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல ராக்கெட் ராஜா, ஹரிநாடார் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைனால தனி
தனித்தனியாக வந்துட்டு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் வந்துட்டு ஒரு 10,000 15,000 வாக்கு வந்துட்டு தலா பிரிஞ்சா கூட ஒரு 30,000 வாக்கு வந்துட்டு பிரியும். அது மறுபடியும் இந்த எலெக்ஷன்ல வந்துட்டு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆலங்குளம் தொகுதியை பரபரப்பாக பேசப்பட்டிருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஆனால் ஹரிநாடார் வந்துட்டு ஜெயிலில் இருக்காரு. ஜெயிலில் இருந்தே வந்துட்டு அவர் வேட்புமனு தாக்கல் அப்படின்றது பண்ணது செல்லாது அப்படின்னும், ராக்கெட் ராஜாவினுடைய வேட்புமனு இருக்கு இல்லையா, அதை முன்மொழிவு பண்ணவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பேரே வந்துட்டு SIR படிவத்தில் தப்பா இருக்கு அப்படின்ற காரணத்தை சொல்லி இவங்க 2 பேருடைய வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா சோலோவா மனோஜ் பாண்டியன் இருக்கார் இல்லையா, சிட்டிங் MLA, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகவினுடைய ஆதரவு படு பயங்கரமா இருக்கு. தென் மாவட்டங்கள்ல எப்படியாவது தங்களுடைய கட்சியை வளர்த்தே ஆகணும், மறுபடியும் கால் ஊனியே ஆகணும், தென் மாவட்டத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக என்னதான் திட்டம் போட்டாலும் தென் மாவட்டங்கள் குறிப்பா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆலங்குளம், ஒரத்தநாடு, தேனி இதெல்லாம் அதிமுக கிட்டேயே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப அதிமுகவினுடைய தளபதிகள் எல்லாம் திமுகவோட கரம் கோர்த்து திமுகவோட சின்னத்திலே நிக்கிறதுனால டெஃபினட்டா வந்துட்டு கட்சியையும் சின்னத்தையும் தென் மாவட்டங்கள்ல திமுக வளர்க்கறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்றது கிடைச்சிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய இந்த 3 பேருமே வந்துட்டு பார்த்தோம்னா அந்தந்த தொகுதியில அவங்களுக்கான தனி செல்வாக்கு அப்படின்றது வச்சிருக்கிறதுனால சின்னம் மாறி நின்னாலும் கட்சி மாறி நின்னாலும் மறுபடியும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு செல்வாக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு பேசுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் பாண்டியன் இருக்கார் இல்லையா, அவருடைய ரூட்டும் வந்துட்டு கிளியரா இருக்கிறதுனால திமுகல வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை இன்னும் ஒன்று அதிகமாக இருக்கு அப்படின்ற பேச்சு எழும்ப ஆரம்பிச்சிருக்கான். சரி, ஓகே, நீங்க ஜெயிக்கிற மாதிரியான தொகுதிகளெல்லாம் ஜெயிக்க மாதிரியான தொகுதிகளை கொடுத்து அவங்களெல்லாம் சேர்த்தது சரிதான். ஆனா ஜெயிச்சு ஆட்சி அமைச்சா அமைச்சரவையில் இடம் கேட்பாங்களே, அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வியை அறிவாலயத்தை நோக்கி வச்சிருக்காங்களாம் திமுக சீனியர்கள். முதல்ல ஜெயிப்போம், அதுக்கப்புறமா அதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி தலைமை இப்போதைக்கு கப்சிப்புன்னு அவங்களை அமைதியாக்குனாலும் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஒரு ரொம்ப பெரிய டாஸ்க் தலைமைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திமுக நிர்வாகிகள். ஸோ மனோஜ் பாண்டியனுடைய இந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பாய் பாய்.